Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா நியூ 7 QC டூல்ஸ்ல ஒன் ஆஃப் த டூலா இருக்கக்கூடிய அஃபினிட்டி டயகிராம் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்னா என்ன அப்படின்றத பத்தியும் அஃபினிட்டி டயகிராம்னா என்ன அப்படின்றத பத்தியும் அஃபினிட்டி டயகிராம் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்றதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னாக்கா ஷார்ட்டாக வந்து QC அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவோம். எக்ஸ்பிளனேஷன் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் இஸ் எ ப்ராசஸ் த்ரூ விச் எ பிஸ்னஸ் சீக்ஸ் டு என்ஷூர் தட் ப்ராடக்ட் குவாலிட்டி இஸ் மெயின்டைன் ஆர் இம்ப்ரூவ்டு. அதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து உருவாக்குறோம் அப்படின்னாக்கா அவுட்புட் வந்ததுக்கு அப்புறமா அந்த ப்ராடக்ட் வந்து கரெக்டான ஸ்பெசிஃபிகேஷன்ல தான் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்றது தான் குவாலிட்டி கண்ட்ரோலுடைய ஒர்க்கு. இன்கேஸ் ஏதாவது அவுட் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன் போகுது அப்படின்னாக்கா அது எது மூலயமா போச்சு அப்படின்றத நம்ம அதுக்கான ரீசனை கண்டுபிடிச்சு திரும்ப அந்த ப்ராப்ளம் வராம நம்ம கண்ட்ரோல் பண்றது தான் குவாலிட்டி கண்ட்ரோல். ஸோ குவாலிட்டியை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா அதை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு அந்த ப்ராப்ளம் எதனால வந்துச்சுன்றதை நம்ம அனலிசிஸ் பண்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரி அதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய குவாலிட்டி கண்ட்ரோல் டூல்ஸ் தான் நியூ 7 QC டூல்ஸ். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா டு யூஸ் வெர்பல் டேட்டா அண்ட் நியூமரிக்கல் டேட்டா இன் மேனேஜிங் குவாலிட்டி. ஸோ வெர்பல் டேட்டா நியூமரிக்கல் டேட்டாவை வச்சு தான் நம்ம அந்த நியூ 7 QC டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ நியூ 7 QC டூல்ஸ் என்னன்னாக்கா அஃபினிட்டி டயகிராம், இன்டர்ரிலேஷன்ஷிப் டயகிராம், ட்ரீ டயகிராம், மேட்ரிக்ஸ் டயகிராம், மேட்ரிக்ஸ் டேட்டா அனாலிசிஸ் டயகிராம், ஆரோ டயகிராம் அண்ட் ப்ராசஸ் டிசிஷன் ப்ரோக்ராம் சார்ட் PDPC அப்படின்னு சொல்லி மொத்தம் 7 QC டூல்ஸ் வந்து இருக்கு. ஓல்டு 7 QC டூல்ஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனலில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இது வந்து நியூ 7 QC டூல்ஸில் ஃபர்ஸ்டாக இருக்கக்கூடிய அஃபினிட்டி டயகிராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அஃபினிட்டி டயகிராம் எக்ஸ்பிளனேஷன் வந்து a large number of ideas into logical way and make them into a systematic order to plan actions. அதாவது ஏராளமான கருத்துக்களை தர்க்க ரீதியான முறையில் இணைத்து செயல்களை திட்டமிடுவதற்கான முறைகளான வரிசையாக அவற்றை உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து அஃபினிட்டி டயகிராம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து அஃபினிட்டி டயகிராம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது என்னன்னாக்கா இது என்னென்ன இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் டாபிக், ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு இஷ்யூ இருக்குனாக்கா அது என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸ். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஐடியாஸுமே நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். தேர்ட் ஸ்டெப் வந்து டிசைட் ஹேஷ்டேக் அண்ட் டைட்டில் கிரியேட் எ கார்ட். ஸோ அதை நம்ம வந்து கிளாசிஃபை பண்ணி எந்தெந்த கேட்டகரி வைஸாக இருக்குது அப்படின்றத நம்ம செக்ரிகேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆல் ஐடியாஸ் அமாங் த கார்ட்ஸ். ஸோ அந்த எல்லா ஐடியாவுமே வந்து நம்ம தனித்தனியாக வந்து கிளாசிஃபை பண்ணி வைக்கணும். அரேஞ்ச் ஆல் த கார்ட்ஸ் அக்கார்டிங் டு த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த குரூப்ஸ். ஸோ நம்ம தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சதை நம்ம எல்லாமே வந்து ஒன்றா லிஸ்ட் அவுட் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும். இதான் வந்து அஃபினிட்டி டயகிராம். ஸோ இதை வந்து ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்பிளனேஷனோட எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ அஃபினிட்டி டயகிராமுடைய அப்ளிகேஷன் வந்து பிரேக் அப் எனி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் ஆர் டாஸ்க் இன்டூ ஸ்மாலர் மோர் ஈஸிலி மேனேஜபிள் பைட்ஸ். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை நம்ம வந்து சின்னதாக நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மூலயமா நம்ம பெரிய ப்ராப்ளம்கான சொல்யூஷன் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கிறது தான் இந்த அஃபினிட்டி டயகிராம். இது எக்ஸாம்பிள் பார்த்தோம்னாக்கா கேன் ஆர்கனைஸ் த கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் கேமரா. ஸோ ஒரு டிஜிட்டல் கேமரா, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் கேமரா வந்து புதுசாக உருவாக்குறதுக்கு எதை பேஸ் பண்ணி அவங்க வந்து கன்சிடர் பண்ணுறாங்கனாக்கா இதுக்கு முன்னாடி அவங்க ரிலீஸ் பண்ண வெர்ஷனுடைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் நியூ ரெக்வயர்மெண்ட்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் கேமரா வந்து கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து எப்படி கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து அஃபினிட்டி டயகிராம் மூலயமா பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டாபிக் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டிஜிட்டல் கேமரா கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற டாபிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸ். ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் என்னென்ன வந்தது அண்ட் புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா ஐடியாஸுமே வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இதில் என்னென்னு பார்த்தோன்னாக்கா பேட்டரி லைஃப் லாங்காக இருக்கணும், காம்பேக்டாக இருக்கணும், பாக்கெட்டில் ஃபிட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும், இன்எக்ஸ்பென்சிவாக இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஜூம் லென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், டேக் பிக்சர் இன்சைட் அண்ட் நைட் டைமில் யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும், க்ளோஸ்அப் பிக்சர் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும், செப்பரேட் வியூ ஃபைண்டர், captures picture accurately,
ரெசல்யூஷன் வந்து 8x10 என்லார்ஜ்மெண்ட்டில் இருக்கணும். லார்ஜ் பிக்சர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும். No delay in turning on, no delay in picture taking, easy to select picture modes, large viewfinder screen வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஈஸி டு யூஸ் பண்ணுற அளவுக்கு ஈஸியாக இருக்கணும். டேக் ஆக்ஷன் பிக்சர்ஸ், ரீசனபிளி ப்ரைஸாக இருக்கணும். ஈஸி டு ஹோல்ட் அண்ட் கேரி. ஸோ இது எல்லாமே வந்து அது ரிலேட்டடான ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை வந்து தனித்தனியாக வந்து செக்ரிகேட் பண்ணணும். செக்ரிகேட் பண்ணதுக்கு வந்து டைட்டில் கொடுக்கணும். இதான் வந்து அஃபினிட்டி டயக்ராமுடைய மெயின். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஜென்ரேட் பண்ண ஐடியாஸ் எல்லாமே வந்து கேட்டகரி வைஸாக வந்து செக்ரிகேட் பண்ணி பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து ஃபீச்சர்ஸ், கம்போசிங் பிக்சர்ஸ், சைஸ் அண்ட் எர்கனாமிக்ஸ், பிக்சர் கேப்பபிலிட்டிஸ், ஈஸ் ஆஃப் யூஸ், ரெஸ்பான்சிவ்னஸ், வேல்யூஸ்ன்னு சொல்லி இத்தனை கேட்டகரி வைஸாக அதை வந்து செக்ரிகேட் பண்ணி கொடுத்த ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த கேமராவினுடைய ஃபீச்சர்ஸ் பொறுத்த அளவுக்கு பேட்டரி லைஃப் அதிகமாக இருக்கணும், லார்ஜ் பிக்சர் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும், இன்எக்ஸ்பென்சிவ் மெமரி கார்டாக இருக்கணும், ஜூம் லென்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து ஃபீச்சர் ரிலேட்டட் இஷ்யூ. நெக்ஸ்ட் வந்து கம்போசிங் பிக்சர்ஸ், பிக்சர் ரிலேட்டடாக என்னென்னலாம் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னாக்கா டேக் ஆக்ஷன் பிக்சர்ஸ், டேக் பிக்சர் இன்சைட் அட் நைட், டேக் க்ளோஸ்அப் பிக்சர்ஸ், ரெசல்யூஷன் 8x10 என்லார்ஜ்மெண்ட், கேப்சர் பிக்சர் அக்யூரேட்லி. ஸோ இதெல்லாமே வந்து பிக்சர் ரிலேட்டட் குவரிஸ். அண்ட் சைஸ் அண்ட் எர்கனாமிக்ஸ்ன்னு பார்த்தோம்னாக்கா ஈஸி டு ஹோல்ட் அண்ட் கேரி, காம்பேக்ட் ஃபிட் இன் பாக்கெட். ஸோ நம்ம வந்து பாக்கெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு காம்பேக்டாக இருக்கணும், வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கும் அது ரொம்ப வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கணும். பிக்சர் கேப்பபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா லார்ஜ் வியூ ஃபைண்டர் ஸ்க்ரீன், செப்பரேட் வியூ ஃபைண்டர். ஸோ இது வந்து பிக்சர் கேப்பபிலிட்டிஸ் ரிலேட்டட். ஈஸ் ஆஃப் யூஸ்ன்னு எடுத்தோம்னாக்கா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், பிக்சர் மோட் செலக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கணும். நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிவ் வந்து no delay in turning on, no delay in picture taking. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய டைம் வந்து ரெடியூஸ் பண்ணணும். வேல்யூ அப்படின்னு எடுத்துகிற பொறுத்து ரீசனபிள் ப்ரைஸாக இருக்கும். ஸோ இதான் வந்து நம்ம ஒரு ஐடியா வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து உருவாக்கிட்டு அதை கேட்டகரி வைஸாக செக்ரிகேட் பண்ணுறது மூலயமா நம்ம வந்து எது ரிலேட்டட் எதை நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து உருவாக்குறது வந்து ஃபீச்சர் ரிலேட்டட் என்னென்ன இஷ்யூஸ்லாம் இருக்குது, அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம், எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்றத நமக்கு இது வந்து பார்த்த உடனே ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குமே வந்து அஃபினிட்டி டயக்ராம் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓல்டு 7QC டூல்ஸ்க்கும் நியூ 7QC டூல்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னாக்கா டேட்டா டைப்புன்னு பார்த்தோன்னாக்கா ஓல்டில் பார்த்தோன்னாக்கா நியூமரிக்கல் டேட்டா வந்து மெயினாக இருக்கும். இதில் வந்து குவாலிட்டேட்டிவ் டேட்டா வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணும். பர்பஸ் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஆப்ரேஷனல் குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து 7QC டூல்ஸ். நியூ 7QC டூல்ஸில் பார்த்தோன்னாக்கா ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளானிங், இதுதான் வந்து இதோடைய மெயின் பர்பஸ். அப்ரோச்னு பார்த்தோன்னாக்கா ஓல்டு 7QC டூல்ஸில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி பேஸ்டாக இருக்கும். நியூ 7QC டூல்ஸில் வந்து குவாலிட்டேட்டிவ் அண்ட் அனாலிட்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கும் அப்ரோச். ஸோ நியூ 7QC டூல்ஸில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ரக்சர்ட் ப்ராப்ளம் சால்விங், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், இம்ப்ரூவ் குவாலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், டீம் ஒர்க் அண்ட் கொலாபரேஷன், ரூட் காஸ் அனாலிசிஸ், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட், காஸ்ட் ரிடக்ஷன். ஸோ ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா அதை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். கஸ்டமருமே வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க, ரூட் காஸ் வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்க முடியும், காஸ்ட் ரிடக்ஷன் ஆகும், கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதான் வந்து அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துனாக்கா ரெக்வயர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் லிட்டரசி, டேட்டா குவாலிட்டி இஸ் க்ரூஷியல், நாட் ஆல்வேஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் ப்ராப்ளம்ஸ். ஸோ செலக்டிவ் ப்ராப்ளம்க்கு மட்டும்தான் இது வந்து யூஸ் பண்ண முடியும், எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாது. கேன் பி டைம் கன்சூமிங், ஆகக்கூடிய டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். லிமிட்டட் அப்ளிகேபிலிட்டி டு குவாலிட்டேட்டிவ் ப்ராப்ளம்ஸ். ஸோ வந்து சம் லிமிட்டட் ப்ராப்ளம்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம இதை யூஸ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். இதான் வந்து நியூ 7QC டூல்ஸுடைய டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதான் வந்து அஃபினிட்டி டயக்ராம்னா என்னன்றதை பற்றியும் நியூ 7QC டூல்ஸில் இருக்கக்கூடிய அஃபினிட்டி டயக்ராம் வந்து எப்படி யூஸ் பண்ணோம் அப்படி யூஸ் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.